திரு அக்னேஸ்வரன், எப்படி பார்க்குறீங்க இந்த அதிமுக மறுபடி தனக்கான ஒரு இடத்தை, அது கல்யாண சுந்தரம் அவர்கள் மறுக்கலாம், ஆனால் நீங்கள் எப்படி கொடுங்க பர்செப்ஷன் ஆங்கிளில் கூட தன்னுடைய இடத்தை மீண்டும் உறுதி செய்கிற வேலையில் இறங்கியிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா இந்த போராட்டங்கள் மூலமாக? 10 வருஷம் ஆட்சிக்கு வராமல் இருந்த திமுக 30,000 போராட்டங்களை நடத்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அதிமுக அந்த நிலைப்பாட்டில் சரியாக பயணிக்கு. எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்கு அதிமுக? போராட்டங்கள் கணக்கில் 10 ஆண்டு காலத்தில் நடத்தின போராட்டங்கள். ஆகையினால அந்த ஒப்பீட்டுக்காக சொன்னேன். இப்போ இங்க பேசும்போது நம்முடைய தெரிஞ்சு அது திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே அவ்வளவு நடந்துச்சு நினைக்கிறேன். குமார் குறிப்பிட்டிருந்தார் 30,000 போராட்டங்கள். கரெக்டு தான். ஆனா இப்ப அதுல திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லும்போது வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்க, இதை இன்னொரு 50 வருஷம் சொல்லிட்டே இருப்பீங்களா? இது பயத்தினுடைய வெளிப்பாடு. ஒண்ணு பேசும்போது நான் கடைசியா எனக்கு நேரம் ரொம்ப கம்மி சார், உடனே எடுத்து அணுகணை விடாதீங்க ஹமாஸ் மாதிரி இருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் கேட்கிறேன் வச்சிருக்கீங்களா சொல்லி இருக்குல்ல, அம்மா பிள்ளை இல்ல சாமானியன் சொன்னேன். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, கள்ள கூட்டணின்னு சொல்றீங்கல்ல, அது உங்களுடைய பயத்தின் வெளிப்பாடு. அதிமுகவை கண்டு நீங்கள் மிரளுகிறீர்கள். ஏன் தெரியுமா? யாரு கள்ள அரசியல் கணக்கு கூட்டணி யார் தெரியுமா வச்சிருக்கா? திமுக தான் வச்சிருக்கு. என்ன அடிப்படையில் சொல்றீங்க? நாணய வெளியீட்டு விழா கொடுத்தது மத்திய நிதித்துறை அமைச்சகம். ஆனா இவங்க அமைச்சரை தேர்ந்தெடுத்தது திரு ராஜ்நாத் சிங்கை. அதனால அது ஒண்ணு. 2, இவங்க சொல்றாங்க கடல்ல பேனாவுக்கு சிலை வைப்பதற்கு அனுமதி. இதே முந்தைய அரசு வருகிற போது திரு TR பாலாண்டே மத்திய அமைச்சராக இருக்கிற போது நான் அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னாங்க, கடலோரத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியை மாற்றுவதற்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு, ஆளுநர் தேநீர் விருந்துல 2 வருஷம் போகல, 3வது வருஷம் போறாங்க. அப்படி போகிற போது அரசியல் கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா முக்கியமானதை பேசும்போது கூட்டணி கட்சி கூட்டி போக மாட்டாங்க. ஏன்னா அது கூட்டணி கட்சிகள் இல்ல, அது கூட்டாக இருக்கிற கட்சி. திமுக எந்த முடிவை எடுத்தாலும் சார் நீங்க 2 பேருக்கு மொத்தமா பதில் சொல்லுங்க சார். இல்ல எந்த முடிவை எடுத்தாலும் முக்கியமான விஷயங்களை பேச போவாங்க. எனக்கு புரியல. அதத்தான் 2 வருஷம் போகல. அதத்தான் தமிழக அரசு விளக்கம் கொடுக்குது. பொதுவான இல்ல ஏதோ தமிழக அரசு விளக்கம் கொடுக்குது. பேசுறதுனா ரகசியமா தான் சந்திக்கணும். அதத்தான் இப்ப சொல்றேன். தமிழக அரசு விளக்கம் கொடுக்குது, அரசு கலந்து கொள்ளுகிறது, ஆமா கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை. அப்படினால் திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் ஒருவர் தானே. அது இருக்கட்டும். சேர்த்து அதுல நேத்திக்கு நீங்க அப்டேட்டா இருப்பீங்களா? நேத்திக்கு அமைச்சர் ரகுபதி ஆளுநரை பத்தி என்னெல்லாம் பிரஸ் மீட் வச்சு நிறைய பேசிட்டு இருந்தாரு. முரண் இன்னும் தொடருது தானே. அவரு ஆளுநர் வந்து எல்லா விதமான நெருக்கடியும் உண்டாக்குறாரு, இங்க உண்மைக்கு மாறா சொல்றாருன்னா கடும் விமர்சனம். பத்திரிகையில எல்லாம் அப்படிதான் சொல்லி தான் சமாளி சார். RS நேத்திக்கு ரகுபதி சொன்னாரு. நான் இப்ப கேட்பது, நான் என்ன சொல்றேன்னா 573 கோடி நீங்க மத்தியிலிருந்து அந்த வரலையே, பணம் வரலையே, கல்வித்துறைக்கு உங்களுக்கு கொடுக்கலையே, 20,000 ஆசிரியர்கள் இன்னைக்கு சம்பளம் கிடைக்காம போராடிட்டு இருக்காங்களே, அதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படல. கேட்டா சொல்றாரு கவலைப்படாமலா போய் பிரதமரை சந்திப்பாரு. அதிமுக ஏன் அதை போராடவில்லைன்னு நான் கேட்கிறேன். அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கு. ஆனா மார்ச் மாசம் தமிழ்நாட்டினுடைய அன்றைய தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா நாங்கள் ஒத்துக்கிட்டார். ஆசிரியர்களுக்கான ஊதியம் குறித்து அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கருத்து வச்சிருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ரைட் சார். அதுவும் சொல்லித்தானே நீங்க அந்த அரசை வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்க வந்தீங்க. ஆனா நீங்களும் அதே மாதிரி புத்தர் மாதிரியே ஞான உபதேசம் சொல்லக்கூடாது இல்லையா? இப்ப அடுத்து இப்ப இங்க பாருங்களேன், எனக்கு என்னன்னா சந்தோஷம்னா, இந்த நியூஸ் 18 வாயிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கு திரு திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன் தெரியுமா? ஒரு ஆளுகிற அரசாங்கத்தை, எவ்வளவு பெரிய துணிச்சல் பாருங்க. ஒரு ஆளுகிற அரசாங்கத்தை எதிர்த்து ஆளுகிற கூட்டணியிலே இருந்து ஆளுகிற அரசாங்கத்தையே எதிர்த்து ஒரு மாநாடு நடத்த முடியும் என்றால் கேட்டா இதுதான் கொள்கை கூட்டணின்னு வாங்க. நான் கேட்கிறேன், அரசாங்கத்தை எதிர்த்து நடத்துறீங்க, எந்த அரசாங்கத்தை? மாநில சமரசம் இல்லாத ஒரு கூட்டணிங்கிறாரு. கொள்கை சமரசம் இல்லாம விசிக்க இருக்கு. வேங்கை வயலுக்கு அப்படி ஏதாவது நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்காக 2 ஆண்டுகள் ஒரு போராட்டம் நடத்துனீங்களா? சமூக நீதி ஐயா சுபவீர பாண்டியன் அறிக்கை கொடுத்திருக்கிறாரா? நீதியரசர் சத்யநாராயணன் குழு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? பிரதான எதிர்க்கட்சி அதிமுக பிரதான எதிர்க்கட்சி இப்ப கூட நேரம் இருக்கு, அதே பிரச்சனைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தணும்.
இப்ப எவ்வளவு போராட்டங்களை கூர்மைப்படுத்துறது அது ஒரு போராட்டம். ஒரு நாள் போராட்டம் நடத்தினதே ஒட்டுமொத்த இது வந்து மகளிர் அணி என்ன ஸ்தம்பிக்கை ஏற்பட்டுச்சு. சரி, உங்க கவலையை நான் பிரதிபலிக்கிறேன், மாற்று கருத்தே இல்ல. நீங்க சொன்ன அடிப்படையில் அதிமுகவுடைய அடுத்த போராட்டம் அதுவாக இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய கருத்து அல்ல கேட்டுட்டு தான் சொல்றாரு திரு கல்யாண சுந்தரம் விளக்கமாக அரசு எப்படி செயல்படுகிறது, நாம் எப்படி செயல்படுகிறோம் என்ற தெளிவா சொல்லிட்டாரு. நான் அதை தாண்டி அரசாணை 40 எதிர்த்து மதுரையில் செக்கானூர்ல போராட்டம் பண்ணாங்கல்ல, இதுவரைக்கும் நம்மளுடைய திமுக செய்தி தொடர்பாளர் சொல்லட்டும், அரசாணை 40 நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்களா, ரத்து பண்ணிருக்கீங்களா, என்ன பண்ணிருக்கீங்க? சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள் இதுக்கு பதில் சொல்லணும். எப்படி தெரியுமா? ஒரு போராட்டம் நடந்தால், எதிர்க்கட்சி போராட்டம் நடத்தினால் அதுக்கு செவி சாய்க்கக்கூடிய அரசாக இருந்தால் அரசாணை 40 என்னாச்சு? வெள்ளக்காரங்க கொடுத்த கால சொன்னதையே நீங்க ரத்து பண்றீங்கன்னா என்ன நோக்கம்? இப்ப இங்க பாருங்களேன், ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நீங்க இந்திய நாட்டினுடைய பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார், ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்க ஒன்னு சென்சஸ் எடுங்கன்னு சொன்னா அது மத்திய அரசுன்னுவீங்க. சரி, நிதிஷ்குமார் ஐயா எடுத்தாரே, அது எடுப்பீங்களா? அதை நாங்க எடுக்க மாட்டோம். சர்வேயாவது எடுங்கங்கறீங்க. எஸ், அதையும் நாங்க எடுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? எடுத்தா உண்மையான நிலவரம் மக்களுக்கு தெரிஞ்சு வரும். சார், சமூக நீதினா என்ன சார்? எத்தனை உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது சார்? சமூக அது வேற சார், வேலை வாய்ப்பு வேற, வேலை வாய்ப்பு வேற. நான் கேக்குறது எத்தனை சமூகம், என்னென்ன சதவிகிதம் சார்? எல்லா மக்களும் சமம், அதுதானே உங்களுடைய பார்வை. எத்தனை சமூகம், எத்தனை சதவீதம் என்பதை ஒரு அரசு இன்ன வரைக்கும் கொண்டு வர முடியல. ஏகே குலசேகரன் கமிட்டி அமைச்சு அது நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆட்சி போயிருச்சு. அம்பாசங்கர் கமிஷனை கொண்டு போய் தானே நீங்க வந்து அதை இது பண்ணீங்க, அந்த 10.5 ரத்து பண்ணி பண்ணீங்க. இன்னும் வரைக்கும் அதை எடுக்க முடிச்சா? உங்களால எடுக்க முடியல. இன்னொன்னு சார், இவங்க வந்து சார் நாங்க கூட்டணி எல்லாம் கரெக்டா இருக்கிறோம், எல்லாம் கரெக்டா இருக்கீங்க. ஆனா பவள விழா கொண்டாடுகிற போது கூட ஒரு பவள விழா போனஸ், திமுக கொடுத்த போனஸ் என்ன தெரியுமா சார்? 6% சொத்து வரி ஏற்கனவே 150% உயர்த்தியாச்சு. பவள விழா போனஸ்ல 6% உயர்த்தலாம். பாஜகவை நீங்க கண்டிக்கவே மாட்டேங்கிறீங்க, எங்களை கண்டிங்க, எங்க நாங்க ஆட்சி. தமிழ்நாட்டுல பாஜக ஒரு கட்சியே இல்ல. அவரு தமிழ்நாட்டுல பாஜக ஒரு கட்சியே இல்ல, அது ஒசேண்டி பாக்குது. ஆனால் படம் எடுத்து யாரையும் கொத்தாது. தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான். ஏன்னா வாக்கு சதவீதம் சரி, அடிப்படை கட்டமைப்பு சரி, திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய சக்தி அதிமுகவுக்கு தான் இருக்கு. இன்னொன்னு இதை மட்டும் சொல்லி முடிச்சார், ஆட்சி அமைக்கிற சக்தி பாஜக பாமகவுக்கு இருக்குன்னு கணேஷ்குமார் சொல்வார். சார், அது சமூக நீதி பார்வையில் அவங்களே இப்ப எங்க அதிமுக பக்கம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அப்ப இப்ப பாமக அங்க வந்து என்ன பண்ணுவீங்க? அப்படியா? எவ்வளவு பண்ணாலும் விடுதலை சிறுத்தைகள் வெளியே வராதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? அதனாலதான் இங்க முன்னாள் சொல்லி பாத்தீங்க சார், முடிச்சிரு சார். 2 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளும் அரசாங்கத்துல போய் ஒரே சீர்குலைக்கிறீங்க. உங்க விருப்பம் என்ன வேணா இருக்கலாம், ஒரு சின்ன நினைவு. ஏன் விருப்பம் இல்ல சார்? நான் ஒரு நினைவூட்டல் மட்டும் சார். நியூஸ் 18ல திரு திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. 2026ல திமுக கூட்டணியோடு இருக்கிறோம், கூட்டணி ஆட்சி என்பதற்கான காலம் இதுவல்ல, அது எங்க கொள்கை முழக்கம், அதுக்கான சூழல் வரும்போது நாங்கள் பேசுவோம். 2 விளக்கம் உங்களுக்கு. கூட்டணி வசதியாக இருப்பதில் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் 13 கட்சியை விட 38 கட்சிகள் வைத்திருந்த இந்திய நாட்டினுடைய பிரதமரை 240 தான் நிற்கிறார். மக்கள் கொதித்து எழும்போது எந்த கூட்டணியும் அங்கு தாக்கு பிடிக்காது. இது ஒண்ணா. இன்னும் இதை மட்டும் சொல்லி முடிச்சறேன். நம்முடைய சார் சொன்னார், சரவணன் சார், இளைஞர்களுக்கு என்ன செய்தார்கள்? அதனால் நாங்கள் புதிய இளைஞரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறோம். நீங்க துணை முதலமைச்சர் ஆக்கி மகிழ்ச்சி. 3 வருஷ திட்டங்களால வராங்க இளைஞர்கள் சொன்னாரு. திட்டங்கள் என்பது வெறும் வார்த்தையால் அல்ல, சமூக நீதி என்பது வார்த்தையால் அல்ல. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தபோது இங்க 7.5 ஒன்று கொண்டு வந்தார்ல, அதனால இன்னைக்கு மருத்துவ மாணவர்கள் பொறியியல் மாணவர் போறாங்கல்ல, அத முக்கா கிணற தாண்டிட்டாரு. கா கிணறு 2.5 2.5% உங்களா கொண்டு வர முடிஞ்சா? அப்படி ஒருவேளை கொண்டு வந்திருந்தா 200 மருத்துவர்கள் அதே மாதிரி நீங்க முக்கா கிணறு நிறுத்திட்டீங்க. நான் 10% சொல்றேன். 7.5ஓடு 2.5% சேர்த்தா 10%. அப்ப மருத்துவர்களும் பொறியியல் வல்லுநர்களும் ஆண்டுக்கு எத்தனை பேர் வேலை வயதா இருந்ததை 37 வயசா மாத்திருக்காங்க. தெலுங்கானால 47 வயசு மாத்திருக்காங்க. படிச்சா வேலை வரணும் சார், வேலை வந்தா அரசாங்க வேலை வரணும். நிறைய விஷயம் நேசிக்கிறாங்க. 2 திட்டம் சார். ஒன் நோக்கம் நீங்கல்ல, என் நோக்கம் அதுவல்ல. 2 திட்டங்கள். பெண்களுக்கு இலவசமானது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. காலை சிற்றுண்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்தது, ஆட்சி போறதுனால அது கொண்டு வர முடியவில்லை. இது 2ஐ தவிர மீதி எல்லாமே இங்கு மக்களுக்கு எதிரானது. மகளிர் உரிமை தொகையுமா?
எல்லாத்துக்கும் கொடுத்தீங்களா? இல்ல. அனைவருக்கும் நீங்க சார் என்ன சார் அது எதிரான நீங்க எக்ஸிகியூஷன்ல சரியா பண்ணலன்னு சொல்றது வேற சார், எதிரானதுன்னு சொல்றது வேற. பெண்களை வந்து இப்ப நீங்க கட்டணம் இல்ல சார், உலகத்திலே ஒரு கட்சி பெண்களுக்கு தகுதியை பார்க்கிற கட்சி திமுக தான். என்ன சொல்றேன், இது திராவிட மாடலா? கட்டண உயர்வு எதிரானதுன்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி மகளிர் உரிமை திட்டம் எதிரானதுன்னு உங்களால சொல்ல முடியும்? அனைவருக்குமா? எப்ப வரும்? 1 கோடியே 25 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க சார், குடும்பத்துக்கு சார். 1 கோடியே 60 லட்சம் பேருக்கு சொல்லுங்க. அது 2 வருஷம் ஏன் கொடுக்கல? இன்கம் டாக்ஸ் இருக்கவங்க கொடுத்துருவோம். 7000 கோடி நீங்க நிர்ணயிச்சதுக்கு பிறகு கொடுக்கவே மாட்டோம். நீங்க இப்ப 2 வருஷம் ஏன் இல்ல நீங்க